எல்லோருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக்கு. கிட்டத்தட்ட நமக்கு 3 to 4 கொஷின்ஸ் வந்து நம்ம எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எப்பயுமே 3 கொஷின்ஸ் இல்லைன்னா 4 கொஷின்ஸ் இந்த டாப்பிக்ல இருந்து வந்துடும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது என்ன அப்படின்னாக்கா, பார்ட் 1ல் ஒரு 4 சம் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அந்த 4 சம் என்னென்ன அப்படின்ட்டு பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, ஃபர்ஸ்ட் இங்கே கூட்டினால் அப்படின்ட்டு இருக்கும், அப்புறம் இங்கே வந்து பெருக்கினால் அப்படின்ட்டு இருக்கும், சம்திங் இந்த மாதிரி 4 மெத்தட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொடுத்துக்கிற கொஷின்ஸை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். எக்ஸ் அப்படிங்கிற ஒரு நம்பர் இருக்கு, அந்த நம்பரோட நம்ம 9 ஆட் பண்ண போறோம். ஓகேங்களா? ஆட் பண்ணோம் அப்படின்னாக்கா கொடுத்துக்கிற இந்த நம்பரால என்ன ஆகும் அப்படின்னாக்கா, மீதி இன்றி, அதாவது 0 அப்படின்ட்டு மீதி வந்து 0 அப்படின்ட்டு வரும். அப்படிதான் இதுதான் அதனுடைய கொஸ்டினுக்கான எக்ஸ்பிளனேஷன். ஓகேங்களா? புரிஞ்சுதா? ஸோ இதை நம்ம எப்படி என்ன பண்ண போறோம் அப்படின்னாக்கா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு எல்சிஎம் எடுக்க போறோம். கொடுத்துக்கிற நம்பருக்கு நீங்க எல்சிஎம் எடுங்க. இப்போ என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க? 24, 32, 36, 54. கரெக்டா? ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் எல்சிஎம் எடுக்கலாம். எல்சிஎம் எடுக்க எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? ஃபஸ்ட்டு நீங்கள் சின்ன நம்பர்லேருந்தே எல்சிஎம் எடுங்க. எடுத்தோம் அப்படின்னாக்கா 12, 16, 18, 27 அப்படின்னு வரும். கரெக்டா? ஸோ அகெயின் 2ஆல் எடுங்க. 6, 8, 9, 27. அகெயின் 2, 3, 4, 9, 27. கரெக்டா? அகெயின் 3ஆல் எடுங்க. 1, 4, 3, 9. ஓகேவா? 3ஆல் எடுத்தீங்க அப்படின்னாக்கா 1, 4, 1, 3 அப்படின்ட்டு வரும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நம்ம எடுத்து எழுதலாமா? 2 × 2 × 2 × 3 × 3 × 4 × 3. ஓகேவா? ஸோ இதெல்லாம் எடுத்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு எல்சிஎம் இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு வரக்கூடிய ஆன்சர் வந்து 864 அப்படின்ட்டு வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ தான் நம்ம கொஸ்டின் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம நோட் பண்ண போகிறோம். இங்கே கூட்டினால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ கொடுத்துக்கிற எல்சிஎம் எடுத்த வேல்யூவை எடுத்து எழுதிக்கோங்க. கூட்டினால் அப்படின்னாக்கா அந்த வேல்யூவை அதை அப்படியே ஆப்போசிட்டாக பண்ணுங்கள். கூட்டினால் அப்படின்னாக்கா மைனஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த கூட்டினால்னு கொடுத்துருந்தீங்கன்னாக்கா இங்கே மைனஸ் பண்ண போகிறீங்க. மைனஸ் பண்ணீங்க அப்படின்னாக்கா 855 அப்படின்ட்டு வரும். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் இதுதான். செகண்ட் சம் பாருங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா 3 குறைக்கப்பட்டன்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்மளுடைய கீவேர்டு. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துக்கிற நம்பருக்கு எல்சிஎம் எடுத்துக்கோங்க. 21, 28, 36, 45. ஓகேவா? ஸோ நம்ம எப்பயுமே எல்சிஎம் வந்து சின்ன நம்பர்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க, அதுதான் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? சாரி, 18, 45. அகைன் 2 எடுத்தீங்க அப்படின்னாக்கா 21, 7, 9, 45. ஓகேவா? இதில் 3 எடுங்க. 3 எடுத்தீங்க அப்படின்னாக்கா 7, 7, 3, 3 and 15. ஓகேவா? இப்போ இதில் 7 எடுக்கலாமா? 1, 1, 3, 15. இப்போ நீங்கள் இதில் 3 எடுங்க. 1, 1, 1, 5. ஓகேவா? இப்போ 5 எடுத்தீங்க அப்படின்னாக்கா 1, 1, 1, 1. ஓகேவா? கொடுத்துக்கிற நம்பருக்கெல்லாம் இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். 2 × 2 × 3 × 7 × 3 × 5. ஓகேவா? இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னாக்கா நமக்கு வரக்கூடிய ஆன்சர் வந்து 1260 அப்படின்ட்டு வரும். ஓகேங்களா? இது எல்லாமே மல்டிப்ளை பண்ணும்பொழுது நமக்கு வரக்கூடிய ஆன்சர் 1260 அப்படின்ட்டு வரும். இங்கே 3 குறைக்கப்பட்ட அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ நீங்கள் ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதையும் வச்சுருப்பாங்க. நீங்கள் சடனாக இந்த ஆன்சரை நோட் பண்ணிடாதீங்க. 1260 நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னாக்கா, அங்கே கூட்டினால் அப்படின்னாக்கா நம்ம மைனஸ் பண்ணோம், இங்கே குறைஞ்சிருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ நீங்கள் அந்த வேல்யூவை ஆட் பண்ணிக்கோங்க. 3, 6, 2, 1. ஓகேவா? இங்கே கூட்டியிருந்தால் அப்படின்னாக்கா மைனஸ் பண்ணுங்க, குறைச்சிருந்துச்சு அப்படின்னாக்கா அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதுதான் அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். தேர்ட் சம் பாருங்க. இதில் என்ன கீவேர்டு கொடுத்துருக்காங்க? மும்மடங்குன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்? எல்சிஎம் எடுக்க போகிறோம். சேம் அதே தான், எல்சிஎம் எடுக்க போகிறோம். 6, 15, 9, 12. அகெயின் 2 எடுத்தீங்க அப்படின்னாக்கா 3, 1, 5, 9, 6. அகெயின் 3ஆல் எடுக்கலாமா? 1, 5, 3, 2. இதுக்கப்புறம் எதுவும் காமனாக இல்லை இல்லையா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா இந்த வேல்யூ எல்லாம் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 3 × 5 × 3 × 2. ஓகேங்களா? இது எல்லாமே நீங்கள் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னாக்கா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 360. ஓகேவா? 360 இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா மும்மடங்குன்னு கொடுத்துருக்காங்க. மும்மடங்கு அப்படின்னாக்கா மல்டிப்ளிகேஷன் இல்லையா? ஸோ மல்டிப்ளிகேஷன் அப்படின்னாக்கா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டிவைட் பண்ண போகிறோம். 3 மடங்குன்றதுனால 3ஆல் டிவைட் பண்ணீங்க அப்படின்னாக்கா 120 அப்படின்னு வரும். இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் இதுதான் 120.
4th சம்மில் என்ன கீவேர்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள், 5 ஆல் வகுக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எல்சிஎம் எடுக்க போகிறோம். நம்ம இது 3 ஆல் எடுப்போமா. 3 3s are 5 6 9. அகெயின் 3 எடுங்க. 1 5 2 3 அப்படின்னு வரும். இதுக்கப்புறம் காமனாக எதுவும் இல்லையா. ஸோ இந்த நம்பரை எல்லாம் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 5 × 2 × 3. ஓகேவா. இதெல்லாம் பண்ணிங்க அப்படின்னாக்கா 3 3s are 9 9 3s are 27 × 5 2s are 10. ஓகேவா. அப்போ நமக்கு 270 அப்படின்ட்டுன்னு வரும். ஓகேவா. 270 இல்லையா. என்ன கொடுத்துருக்காங்க, 5 ஆல் வகுக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ வகுக்க அப்படின்னாக்கா இதுக்கு வகுக்கக்கு ஆப்போசிட் என்ன, மல்டிப்ளிகேஷன் இல்லையா. ஸோ 5 ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னாக்கா 0 35 ரிமைனிங் 3 10 10 + 3 1350. இதுதான் அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். இந்த 4 மெத்தட்ஸுமே பார்த்துக்கோங்க. என்னென்ன ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துக்கிற நம்பருக்கு எல்சிஎம் எடுக்கணும். அதுக்கப்புறம் கூட்டினால் அப்படின்னாக்கா வகுக்க, அப்படி இல்லைனாக்கா மும்மடங்கு, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அப்படி அது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்து அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறத நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னாவே நமக்கான கொஷின்ஸ்க்கான ஆன்சர் வந்துடும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.